ஸோ ஆர்பிஐ டூல்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க ஆர்பிஐ டூல்ல நீங்க எதுல ஒர்க் பண்றீங்க, ஆர்பிஐ யூஐ பாத் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன டூல் வந்து மார்க்கெட்ல இருக்கு, என்னெல்லாம் ட்ரெண்டிங்ல இருக்கு, ஸோ என்னென்ன ஃபியூச்சர்ஸ்ல இருக்கு அப்படின்றது வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆர்பிஐ அப்படின்னா தேர் ஆர் சோ மெனி டூல்ஸ் இன் த மார்க்கெட். நிறைய டூல்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ யூஐ பாத், ஆட்டோமேஷன் எனிவேர், அண்ட் ப்ளூ பிரிசம், அண்ட் ஒர்க் ஃபியூஷன், ஓப்பன் பாட்ஸ், and Cofex and Pega, Power Automate, இன்னும் நிறைய டூல் இருக்கு லைக் நீஸ், ரெட்வுட், ஓப்பன் கனெக்ட், இந்த மாதிரி நிறைய ஆர்பி டூல்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு நாலேஜ் இருக்கிற டூல்ஸ் பார்த்தீங்கன்னா யூஐ பாத், ஆட்டோமேஷன் எனிவேர், ப்ளூ பிரிசம், பவர் ஆட்டோமேட் அண்ட் ஓப்பன் பாட்ஸ். ஓகே, ஸோ இதுலலாம் எனக்கு வந்து ஸ்ட்ராங் ப்ராக்டிக்கல் நாலேஜும் இருக்கு. ஸோ இப்போ நீங்க லேர்ன் பண்றது ஒன் ஆஃப் த டாப் அண்ட் பெஸ்ட் டூல்னா ஐ கேன் சே யூஐ பாத். ஓகேங்களா, ஏன்னா யூஐ பாத் தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ இந்த டூல் எல்லாமே எப்போ இருந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதையும் நீங்க வந்து லைட்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நான் இந்த டூல் வந்துட்டு எனக்கு இட்ஸ் இன்ட்ரடியூஸ்டு 2005. என்னோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து யூஎஸ். அண்ட் ஆட்டோமேஷன் எனிவேர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இயர் நல்லாவே தெரியும், இது இப்போ இருந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2022ல தான் நமக்கு இது தெரியுதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும். ஸோ 2003ல இருந்தே இந்த டூல் இருக்கு. ஓகேங்களா, ப்ளூ பிரிசம் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2001. தே ஃபவுண்டட் 2001, பட் இவங்க வந்துட்டு யூகே பேஸ்ட் ஆன், இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து யூகேல இருக்கு. தென் பவர் ஆட்டோமேட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, பட் இட்ஸ் அ மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட். மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட். ஸோ இது வந்து இப்போ டிசம்பர் 2020ல தான் வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி இந்த டூல் யார் வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் மோட்டிவ்னு ஒரு கம்பெனி. சாஃப்ட்வேர் மோட்டிவ்ன்றது வந்து வின் ஆட்டோமேஷன் சொல்லிட்டு ஒரு டூல் வச்சிருந்தாங்க. தட் இஸ் ஆல்சோ ஆட்டோமேஷன் டூல். ஸோ நானும் அதில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன் கிளைண்ட்டுக்கு. ஸோ அந்த வின் ஆட்டோமேஷன் டூல் வந்துட்டு பவர் ஆட்டோமேட் மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வந்து அக்வேர் பண்ணிட்டாங்க. அக்வேர் பண்ணி அவங்க வந்து அந்த டூல் அப்படியே கன்வெர்ட் பண்ணி பவர் ஆட்டோமேட் அப்படின்ற நேமை வந்து சேஞ்ச் பண்ணி அவங்களுடைய ஒரு பிராண்டை வந்து உருவாக்கிட்டாங்க. இப்போ அந்த பவர் ஆட்டோமேட்ல தே ஆர் என்ஹான்சிங் வித் லாட் ஆஃப் டெக்னாலஜி, ஏஐ, எம்எல், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அது பவர் ஆட்டோமேட். ஃபியூச்சர்ல பவர் ஆட்டோமேட் கூட வந்து ரொம்ப என்ன சொல்றது, மோஸ்ட் வாண்டட் டூலா இருக்கலாம். ஏன்னா பவர் ஆட்டோமேட் வந்துட்டு மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட். ஸோ மைக்ரோசாஃப்ட்னா உங்களுக்கே தெரியும், ஈச் அண்ட் எவ்ரி கம்பெனி வந்து மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் அதாவது இல்லாமல் இருக்க மாட்டாங்க. எம்எஸ் ஆஃபீஸ், அவுட்லுக் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எக்ஸல் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஸோ வாட் இஃப் தே கிவன் அட் அஸ் வெரி லோ காஸ்ட் இல்லை ஃப்ரீன்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும்? எல்லாரும் வந்து அதை தான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. கரெக்டா? ஸோ இதுலேயும் நிறைய ப்ராஜெக்ட், எல்லா ஆர்பிஎம்மே எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே சிமிலர் தான். ஸோ ஒன்லி அதோட ஃபியூச்சர்ஸ், அதோட லுக்கு இதுதான் கொஞ்சம் டிஃபர் ஆகுமே தவிர, நீங்கள் ஏதாவது ஒரு டூல் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டு வித் லாஜிக்கல் திங்கிங்கோட ப்ராப்பராக லேர்ன் பண்ணீங்கன்னா மற்ற டூலை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு 20% டிஃபிகல்ட்டாக இருக்குமே தவிர ஈஸி தான். ஓகேங்களா, லேர்ன் பண்ணுறதும் சரி, நாலேஜ் அப்ளை பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். ஓகே, இந்த ஒர்க் ஃபியூஷன் வந்துட்டு, ஸோ ஒர்க் ஃபியூஷன் ஸ்டார்டட் 2010. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ் தான். ஸோ ஓப்பன் பாட் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக, ஓகேங்களா, 2019ல வந்த ஆர்பிஐ டூல். இந்த ஓப்பன் பாட்டில் ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா ஆர்பிஐ டூலுமே அந்த ரோபோட் அப்படின்றத காஸ்ட் வந்துட்டு அவங்க லைசன்ஸ் காஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணா, இந்த ஓப்பன் பாட் மட்டும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல விட்டுதான். ஓகேங்களா, இந்த பாட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு சிஸ்டம்லயும் ரன் ஆகுறது பாட் தான். அந்த பாட்டை வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல விட்டதுனால, ஸோ இப்போ இது எல்லாருமே நிறைய கஸ்டமர் வந்துட்டு தெரியும், ஆப்வியஸா வந்துட்டு காஸ்ட் கம்மினா எல்லா கஸ்டமருமே ஓப்பன் பாட்ஸ்க்கு போவாங்க. ஸோ பெகா வந்து 1983. இட்ஸ் பேஸ்ட் ஆன் யூஎஸ் கம்பெனி. அண்ட் கோவெக்ஸ் ஆல்சோ 1985. இட்ஸ் ஆல்சோ யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் ஆர்பிஐன்றது வந்து இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாவே இருந்துட்டு இருக்குன்றது. இந்த டூல்ஸோட ஃபவுண்டட் இயர் அண்ட் இந்த ஹிஸ்டரியை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ தீஸ் ஆர் த அவைலபிள் அண்ட் மோஸ்ட் என்ன சொல்றது, மோஸ்ட் ஜாப் அவைலபிளா இருக்கிற ஆர்பிஐ டூல்ஸ் இதுதான் இப்போதைக்கு கரண்ட் மார்க்கெட்ல. இந்த ஆர்பிஐ டூல்ஸ்ல வந்து என்ன டிஃபரன்சியேஷன் பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து இவ்வளோ டூல்ஸ் இருக்கு ஆர்பிஐல அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். பட் இது எல்லாமே வந்து காஸ்ட் வந்து என்ன காஸ்ட்,
என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு, ஸோ எப்படி வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்றது அதை பொறுத்து தான் வந்து கிளைண்ட் வந்து பிக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கண்டிப்பா வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஒரு RPA டூல வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா, ஸோ அதோட காஸ்ட் எவ்வளோ இருக்கு? ஸோ அதோட லைசென்ஸ் காஸ்ட் விச் மீன்ஸ் லைசென்ஸ் காஸ்ட். ஒரு ரோபோட்க்கு எவ்வளோ லைசென்ஸு? ஸ்டூடியோவுக்கு எவ்வளோ லைசென்ஸு? ஸோ இந்த மாதிரி நிறைய லைசென்ஸ் டைப் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது ஒவ்வொன்னுக்குமே ஒவ்வொரு டூலுக்குமே வேரி ஆகும். ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு ப்ளூ பிரிசம் அண்ட் ஆட்டோமேஷன் இன்வியர் காஸ்ட் வந்து ரொம்ப ஹை கம்பேர்ட் டு UiPath. இந்த UiPath ஆட்டோமேஷன் ப்ளூ பிரிசம் விட பவர் ஆட்டோமேட் வந்து லெஸ் காஸ்ட். அதை விட ஓப்பன் பாட்ஸ் வந்து 0 காஸ்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய காஸ்ட் வேரி ஆகும். ஸோ கிளைண்ட் வந்து எது அவங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியும் பார்ப்பாங்க, எது டெவலப்பர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் UiPath லேர்ன் பண்ணுற டெவலப்பர்ஸ், UiPath ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கிற டெவலப்பர்ஸ் வந்துட்டு மேபி அதிகமாக இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அதுவே ரொம்ப ஏன்னா நிறைய பர்சன்ஸ் வந்து அவைலபிலிட்டி கிடையாது நம்ம UiPathல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சனை தேடினா. ஸோ அது எல்லா RPA டூல்ஸுக்குமே சேம் லைக் தட் தான். ஸோ ஆட்டோமேஷன் எனிவேர், ஸோ இது வந்து டெவலப்பர்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு டூலுமே ஏன்னா நம்ம UiPath லேர்ன் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக ஆட்டோமேஷன் எனிவேர் நமக்கு தெரியாது. பட் சம்டைம்ஸ் ஸ்கோப் வந்து ஆட்டோமேஷன் எனிவேர் கிளைண்ட் வந்து அதுக்கான கேண்டிடேட்டை ஃபைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து லைசன்ஸ் பேஸ்டு. ஸோ அதோட ஃபியூச்சர்ஸு, அப்புறம் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி. ஸோ இதில் ஏன் வந்து UiPath மட்டும் நிறைய பேர் வந்து அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆட்டோமேஷன் எனிவேர், ப்ளூ பிரிசம், UiPath வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஐ நோ தீஸ் 3 டூல்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பெகா ஐ நோ டைம். ஸோ அப்போ என்னன்னா இந்த டூல்ஸ் எல்லாமே நம்ம கண்ணில் பார்க்கவே முடியாது. நீங்கள் லேர்ன் பண்ணும்போது ஆட்டோமேஷன் எனிவேரும் ப்ளூ பிரிசமும் கண்ணில் பார்க்கவே முடியாது. பட் UiPath மட்டும்தான் அவன் ஸ்டார்ட் பண்ணதே வந்துட்டு ஓப்பன் சோர்ஸாக ஸ்டார்ட் பண்ணான், கம்யூனிட்டி எடிஷன் சொல்லிட்டு. அந்த கம்யூனிட்டி எடிஷன் வந்து நீங்க நம்ப மாட்டீங்க, எல்லா ஃபீச்சர்ஸுமே ஓகேங்களா, எல்லா ஃபீச்சர்ஸுமே அவைலபிள். நீங்க ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா இருந்தா நீங்க அந்த டூலை வச்சு நிறைய ப்ராசஸ் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு எல்லா டெவலப்பர்ஸுமே என்ன பண்ணாங்கன்னா, UiPath ஓப்பன் சோர்ஸா இருக்கிறதுனால தே ஸ்டார்டட் லேர்னிங் UiPath. ஸோ அதுக்கப்புறம் ஒன்று வந்து கம்யூனிட்டி எடிஷன் விட்டான் அவன் வந்து. ஓகேங்களா? ஒன்று வந்து கம்யூனிட்டி எடிஷன். ஸோ அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ யார் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். யார் வேணாலும் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, நீங்கள் ஒருத்தர் தான் உங்கள் கம்பெனி, இல்லை ஒரு ஒரு 5 மெம்பர்ஸ் 2 மெம்பர்ஸ்னா நீங்கள் ஆட்டோமேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஆட்டோமேட் அந்த டூல் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம், எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஃபோரம். ஓகேங்களா? எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல ஃபோரம்னா என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய டெவலப்பர்ஸ் வந்துட்டு ஒரே இடத்துல அவங்களுக்கான கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறது தான் ஃபோரம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த UiPath ஃபோரம் வந்து வெரி என்ன சொல்றது, வெரி லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி. நீங்க நம்ப மாட்டீங்க, UiPath ஃபோரம் எல்லாமே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அந்த UiPath ஃபோரம் வந்துட்டு நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? எனக்கு வந்து சரியா ரீசன்ட் கவுண்ட் எனக்கு தெரியல. அவ்வளோ டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து ஸ்டக் ஆயிட்டேன், எனக்கு வந்து இந்த வேரியபிள் ஒர்க் ஆகல, எனக்கு இந்த ஆக்டிவிட்டி ஒர்க் ஆகலன்னு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ரைஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய டெவலப்பர்ஸ் ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த லாஜிக் அப்ளை பண்ணுங்க, இந்த லாஜிக் கரெக்ட் பண்ணுங்க, இங்க தப்பு பண்ணியிருக்கீங்க. நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு நீங்க இதை கேட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க, இதுக்கு வேரியபிளை சேஞ்ச் பண்ணுங்க, ஆர்குமெண்ட் சேஞ்ச் பண்ணுங்க. லாட் ஆஃப் ஆன்சர்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இட். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த என்ன சொல்றது, மேஜர் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஸோ UiPathல. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் பிளேஸ். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் பிளேஸ்ன்னு ஒன்று லான்ச் பண்ணி அந்த மார்க்கெட் பிளேஸ்ல நிறைய கஸ்டமைஸ்டு பேக்கேஜஸ் வந்து அவைலபிளா இருக்கும். நீங்க கோடை பில் பண்ணே தேவையில்லை. நீங்க இந்த மார்க்கெட் பிளேஸ்ல போய் நமக்கான ஆக்டிவிட்டி இருக்கா, நமக்கான பேக்கேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணி அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி அகாடமி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் இஸ் அகாடமி. இந்த அகாடமியில என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லா கைண்ட் ஆஃப் டுட்டோரியல்ஸுமே அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? ஃப்ரம் த பிகினர் வந்து லேர்ன் பண்றதுக்கு. ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்கு, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு ஹை லெவல் வீடியோ வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் இட் தேர். ஸோ அங்க வந்து சர்டிஃபிகேஷன் நிறைய ஃப்ரீ ஆஃப் சர்டிஃபிகேஷனும் அவைலபிளா இருக்கு. ஸோ யூ கேன் டூ எனி நம்பர் ஆஃப் சர்டிஃபிகேஷன் தேர். ஸோ இது எல்லாமே தான் வந்து UiPath வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராடக்ட்டு, மிகப்பெரிய ஒரு டூலா வந்து மார்க்கெட்ல வந்து இப்போதைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அதே மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நீங்க ஒர்க் பண்ணும்போது பார்ப்பீங்க,
இட்ஸ் வெரி வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி. மற்ற டூல்ஸும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கு, ஆட்டோமேஷன் எனிவேர் எப்படி இருக்கு, ப்ளூபர்சம் எப்படி இருக்குன்றத ஐ வில் ஷோ யூ இன் த மிடில் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த செஷன். ஸோ அப்போ நீங்கள் சொல்லுங்க வந்து எந்த டூல் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கு அப்படின்றத நீங்கள் அந்த டைமில் சொல்லலாம். ஓகே.